அண்ணன் வீட்டில் இருக்கானோ என்னதோ. செருப்பு கிடக்கு இல்லையா? இருக்கான். அண்ணே அண்ணே. அச்சோ, அது யாரு? அண்ணே நொன்னேனி. அண்ணே நொன்னேனி வந்துருக்குது. வா பிள்ளை, வா வா. என்னம்மா? வா வா, உட்காரு உட்காரு. இருக்குதியா அண்ணா? வாரேன் வாரேன். வா வா வா. வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. ஏன் பிள்ளை கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி இருக்கு? இல்லை அண்ணே, கொஞ்ச நாளாட்டு ஒரு வாரமாக ஒரு தூக்கமே இல்லை, ஒன்றும் சாப்பிடவும் முடியலை அண்ணா. ஏன் சாப்பிட முடியலையா? தூக்கமே இல்லையா? ஏன் என்னாச்சு? இல்லை, இந்த பையன் உண்டு இல்லையா அண்ணே, ஒன்று கதிரபலை கொத்து போல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கதிரபலை கொத்து போல் வளர்க்க நம்ம எல்லாம் அப்படி வளர்க்கல. நீ சொல்லு. அந்த பையன் என்ன செய்தான்னா, ஸ்கூலில் டூர் போடுறானா, டூர் கூட்டிகிட்டு போகிறான்னா, ஒரே நிலை நான் டூர் போகிறேன்னு சொல்லிட்டு. ஐயே, அதுதான் எனக்கு ஒன்றும் ஓடையில. நம்ம இல்லாதவனுக்கு வீட்டில் இருந்தால் வந்தோம், நம்ம பிள்ளைக்கு இந்த ரூபாயை கொடுக்க முடியலையேன்னு பகலாக தூக்கம் வராமல் சாப்பிடவே முடியலாமா. அதுதான் நான் என்னமோ சரி ஒரு அண்ணனை ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான் அண்ணன். நல்ல வேலை நீயே வீட்டில் இருந்தா. காஃபி குடி. காஃபி அண்ணன் வேண்டாங்க, காஃபி வேண்டாம். இப்போ வேண்டாமா காஃபி? காஃபியா? சக்தி, கேஸ் தீந்துட்டுன்னு சொன்னா இல்லையாப்பா? இந்த சமையல் முடிஞ்சோடனே கேஸ் தீந்துட்டுன்னு பையன் சொன்னான். அம்மா, கேஸ் எல்லாம் இருக்கேம்மா. அம்மா, என்னம்மா வாய் வாசல் வரைக்கும் போயிட்டு வருது? மாமி வந்தாலே அம்மாவோட முகம் எங்கெங்கேயோ போயிட்டு வருது. சாப்பிட்றியா? சாப்பிடு. வேண்டாண்ணே. அது தூருகாண்ணே, தூருக்கு இந்த நடிச்சிருவாளே, 1000 ரூபாயை எட்டி பார்க்காளே, கண்டுபிடிச்சாச்சு. நடிச்சு வாங்காமல் விட மாட்டா. இதுவா இருக்கேன் அண்ணன்கிட்ட. 1000 ரூபாயா அண்ணே? ஆமாம், 1000 ரூபாயாம். அதுதான் சரி, இனிமேல் என்ன எதுக்கு மோனே, நம்ம இன்னும் ஒரு நாள் போகலான்னு சொன்னேன். கொடுத்துருவாங்களோ. அட, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா? நான் தாரேன், கவலைப்படாத. மருமனுக்கு இல்லாததா? அப்படியா அண்ணே? வேண்டாம் அண்ணே, நீ வச்சிக்க அண்ணே, நீ கவலைப்படாத, நான் தாரேன். என்ன இருக்கு இல்லையா? வச்சிக்க. வேண்டாம் அண்ணே, வேண்டாம், நீ வச்சிக்கம்மா. எடி, உனக்கு ஒன்றுன்னா எனக்கு கவலையாக தானே இருக்கும். கூடி போகிறப்பில்லையா? வச்சிக்கடா, வச்சிக்க. நீ வேண்டாம் அண்ணே, வேண்டாம், வச்சிக்க அண்ணே, நீ வச்சுக்க. நீ எதுக்காவது வச்சிருப்பா, வச்சிக்க அண்ணே, வேண்டாம். வச்சிக்க. வச்சிக்கடி. அப்படியா? வச்சிக்க. சரி. ஐயோ, போச்சே. என்ன அண்ணி போச்சேன்னு சொல்லுதிய? அது போட்ட அண்ணி, நம்ம தானே இருக்கோம். அடக்கி வச்சாதுங்க, விட்டுருங்க. அதை அடக்கக்கூடாது, வயிறு பெருமீரம். போட்டது நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே இருக்கோம், விட்டு தள்ளுங்க. ஆமாம், இதெல்லாம் இவ்வளோ
கிண்டல் ரொம்ப அடிக்கா. சரி சரி இருக்கட்டும், அதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு போச்சேன்னு. ஆமாம். அப்பா அந்த காரியம் முடிஞ்சு. ஃபோன் வருதுங்க. ஃபோனா அண்ணே? பேசுங்க. டே அச்சே, நான் மறந்துட்டேன்டா. மறந்துட்டப்பா. அப்படியா? அதுதான், நீ கடைக்கிட்ட நிற்கதே மறந்துட்டேன். நான் சொன்னேன், உன்கிட்ட சொன்னேன், நீயும் சொல்லி இருந்தா நான் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வார நேரம் உனக்கு 1000 ரூபாயை தந்துடுவேன், கடைக்கிட்ட நின்றுக்கேன்னு நான் சொன்னது எனக்கு ஞாபகமே இல்லை. இப்போ மறந்துட்டேன். நீ கடைக்கிட்ட காத்தே நிற்கிறியா? கை கட்டுனது வாய் கட்டாமல் ஆயிடக்கூடாது. டே கோவிச்சு, அது கோவிக்காதடா. நான் மறந்துட்டேன்டா, அல்லது நான் தந்துருப்பேன் இல்லையா? ஏய் என்னடா, நான் மானஸ்தந்தான்டா, மானஸ்தந்தான், தந்துருவேன். சரி நீ அங்கேயே நின்றுக்க, நான் கொண்டு வாரேன். சரிடா சரி, வை கொண்டு வாரேன். இல்லை தங்கச்சி, ஒருத்தர் ரூபா கேட்டுட்டு தான் இருந்தியா? சரி என்ன நீ எப்படி தங்கச்சிட்ட வாங்குது? அப்படியா அண்ணே? அந்தாலும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருக்கலாம் இல்லையா? வழியில மறந்துட்டியலா நீங்க? அச்சே, அதை உடனே கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா உங்களுக்கு? அவளுக்கு மூஞ்ச பாருங்க. அவளும் வேண்டான்னு வேண்டாம் வரப்பில் தான் வாங்கி வச்சிருக்கா. சரி, அவள்கிட்ட நம்ம தங்கச்சி, நம்ம கூடி பிறப்பு தானே, கேப்ப ஒன்றா இந்த அடுத்தது கொடுக்கலாம். தங்கச்சி வேணுமா நேருவா? அப்படியா? தப்பாக நினச்சிக்காதுங்க. மருமகன்கிட்ட செல்லு, நான் ஒரு வாரத்துக்குள்ள மாமா ரெடி பண்ணி தருமான்னு சொல்லு. வேணுமா? சரி அண்ணே, அப்போ இன்னொரு நாள் உனக்கு கிடச்சி நேரம்தா, நான் பையன்கிட்ட சமாளிக்கலாம். சங்கடப்படுவான், இருந்தாலும் இருக்கட்டண்ணே. நீ கஷ்டப்பட்ட ரூபா. சரி அண்ணே. அப்போ தப்பு இல்லையே, தப்பாக நினச்சிக்காதுங்க தங்கச்சி. ஒன்றும் இல்லை, அவைய ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாவ. இன்னும் ஒரு நாள் நீங்கள் கொடுங்க, ஒன்றும் இல்லை, வாங்கு. சரி கொடுத்துறண்ணே. நீ சரி அண்ணே, வேண்டாண்ணே. அப்படியா? ஒன்றும் இல்லையா, தப்பா நினச்சிக்காத. கொடுத்து வேண்டாம். அப்போ சரி. சரிம்மா, சரி. மனசு கஷ்டமாக தான் இருக்கு. சரி இருக்கட்டும், தங்கச்சி தப்பா நினைக்க மாட்டா. ஐயோ போச்சே, கை கட்டு வாய்க்கட்டாம போச்சே. என்ன அண்ணி போச்சேன்னு சொல்லுதியா? போயிட்டு போகுது, விடுங்க. நம்ம இவ்வளோ தானே இருக்கோம், அடக்கி கட்டுப்படுத்தி வைக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ ஒரே வீட்டுக்காரையே தானே இருக்கோம், ஒன்றும் இல்லை, கவலைப்படாதுங்க. அதை போக விடுங்க, அதை அடக்கி வைக்கக்கூடாது, விட்டுருங்க. என்னைக்கு அது ஒரு 2 என் தங்கச்சி வந்தாலே இவ காணவே விட மாட்டான். பாவம், அது அங்கே இருந்து வந்திருக்கு இந்த ராத்திரிக்கு. ஒருத்தி நான் பொம்பளையா? அப்பா என்னது, இவ திருப்பி அடிக்கா? சாப்பிடுமா? அப்படி என்ன அண்ணன் வச்சியா இன்னைக்கு? சிக்கனா மட்டனா எடுத்தியா இன்னைக்கு? கஞ்சிதாம்மா, சாப்பிடுங்க. எடுக்கலையா கஞ்சியா? கஞ்சி சரி.
அவன் நம்ம ஆகாரத்தை சாப்பிடுவா. சிக்கனு மட்டன்னு எடுத்து விழுங்கிட்டு வந்திருப்பா. ஒரு வாரமாக சாப்பிடாதவள மாதிரியா இருக்கு. சிதுக்கு சிதுக்குன்னிலே வந்தா எப்படி ஆட்டையை போடலான்னு நினச்சிட்டு வந்திருக்கா. சரி அப்போ கொஞ்சம் ஊற்றுங்க. கஞ்சி குடிச்சு தான் வந்தோம்.